गाइस நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்துக்கான ஒரு கொலை மாசான அல்டிமேட் அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த ஜனநாயகனுக்கான அந்த மரண மாசான வேற லெவல் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஜனநாயகன் இப்போ போஸ்ட்பான் ஆகிடுச்சு. பொங்கல் ஸ்லாட்ல இருந்து வெளியே வந்துருச்சு. சோ அடுத்ததா எப்ப இந்த படத்தை இறக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா படத்துக்கான அடுத்த கேஸ் ஹியரிங் நாளைக்கு நடக்க போகுது. இப்ப படத்துக்கான ஒரு பயங்கரமான ரூமர் வந்திருக்கு. இந்த ரூமரை யாரு கொளுத்தி போட்டாங்கன்னு தெரியல. அது என்னன்னு பார்த்தா வர ஜனவரி 23 இந்த ஜனநாயகன் அமேசான் பிரைம் ஓடிடில இறங்கும்னு சொல்லப்படுது. என்ன ப்ரோ டைரக்டா ஓடிடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. இது நம்ம தளபதியோட கடைசி படம். இது மட்டும் இல்லாம கொரோனா டைம்ல மாஸ்டர் படத்தை நிறைய ஓடிடி வாங்கறதா இருந்துச்சு. அவ்வளவு பேர் இந்த மாஸ்டர் படத்தை வாங்கறதுக்காக வந்தாங்க. ஆனா மூவி டீம் அடிச்சு சொல்லிட்டாங்க மாஸ்டர் படத்தை தியேட்டரிக்கல்ல தான் இறக்க போறோம்னு. கொரோனா டைம்லயே ஓடிடில இறங்காத படம் இப்ப மட்டும் எப்படி இறங்கும்? அது மட்டும் இல்லாம இது நம்ம தளபதியோட லாஸ்ட் படம் வேற. ஸ்ட்ரைட்டா ஓடிடில இறக்குற ஐடியாலாம் கிடையவே கிடையாது. தியேட்டரிக்கல்ல படம் இறங்கி 4 வாரத்துக்கு அப்புறம் கண்டிப்பா ஓடிடில இறக்கிடுவாங்க. இப்ப இந்த ஜனநாயகன் எப்ப தியேட்டரிக்கல்ல இறங்கும் அப்படின்னு பார்த்தா இப்ப கோர்ட் கேஸ் நிறைய சிக்கல் இருக்கு. அப்படி பார்த்தா இந்த ஜனவரி மாசம் படம் இறங்குற மாதிரியே தெரியல. சோ பிப்ரவரி எண்டுக்குள்ள படத்தை இறக்க பிளான் போட்டுருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. பிப்ரவரி மாசமும் தள்ளி போச்சுன்னா இன்னும் படத்தை தள்ளி வச்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் இறக்க போறதா சொல்லப்படுது. நாளைக்கு ஹியரிங்ல நல்ல தீர்ப்பு வந்தா பிப்ரவரி எண்டே நம்ம படத்தை எதிர்பார்க்கலாம். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜனநாயகனுக்கான அப்டேட்டை பொறுத்தவரையும் நாளைக்கு வரப்போற தீர்ப்புல தான் இருக்கு. நம்ம தளபதியை பிடிச்சவங்க யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆட்ட ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.